ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எங்கள் வீட்டில் அவங்க ஜாலியாக விநாயகர் சதுர்த்தி வரணும். எங்கள் அம்மா காலையில் கோலம் போட்டாங்க, பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா மஞ்சள் பூசி பொட்டு வச்சுங்க, அழகாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சீங்களா? இப்படி தாங்க காலையிலே சீக்கிரமாக ஹனிக்குட்டி எழுந்துருவாங்க. என் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் வேலை செஞ்சிட்ருப்பேன், அவங்க என் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே நல்லா சிறப்பாக கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலே கோலம் போட்டு வாசல் நிலப்படியில் வந்துட்டு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு, அப்புறம் ஹனிக்குட்டி அவங்க அப்பாவுக்கு வந்து தோரணம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தோரணம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் இது. அதில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. ஹனிக்குட்டியும் அவங்க அப்பாவும் தோரணம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் தியாவும் விளக்குக்கெலாம் அழகாக போட்டு வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம். எங்களோட ரிலேட்டிவ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க தவறிட்டாங்க. அதனால் நாங்கள் பிள்ளையார்லாம் வாங்கலை. வீட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்க பிள்ளையாருக்கே நாங்கள் வந்து படைச்சிட்டோம். இதுதான் நான் செஞ்ச கொழுக்கட்டை. அச்சில் தான் செஞ்சேன். ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டு சாமி. எங்கள் வீட்டு சாமிக்கு படைச்சாச்சு. படைச்சிட்டு பக்கத்தில் மாசிலாமணீஸ்வரர் கோவில்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. பழமையான கோவில், அது ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய கோவில். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஃபேமிலியாக கோவிலுக்கு போகிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். குழந்தைங்களோட பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இது தாங்க அந்த கோவில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பாதி தான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் பாதி வந்து அந்த சைட் கவர் பண்ணலை. ரொம்ப நல்ல கோவில். எங்களோட விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.